வந்தவங்களை யாரு நான் ஐயா வணக்கம் ஐயா. ஐயா என் தங்கை பத்தி பத்தி என்று அழுகின்றாள் ஐயா. சாப்பிட்டோம் 48 நாட்கள் ஆகிறது. என் தங்கை பத்தி கொஞ்சம் போச்சுங்கள் ஐயா. கேடுங்கடா 48 நாள் ஒரு மண்டலம் 1.5 மாசம். ஐயா நான் தங்கி சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு. இவள பசி தாங்க கொள்ள முடியவில்லை. எனக்கு பசியின் கொடுக்க வர வர வருதுங்க ஐயா. பசி வர வர டேய் ஐயா பசி பசி வயிறு வலிக்குது. வயிறு போட்டா சவுண்ட் பத்தல இலேசியா ஊத்திடா மேல ஐயா பயிரோ கவிதா அப்பா நானும் தங்கையும் ஆலமரத்தடியில் அமர்ந்து கொண்டிருந்தோம் அல்லவா? அந்த நேரத்திலே ஒரு கருத்த உருவம் பேயானது ஓடி வந்து எங்கள் இருவரை தனித்தனியாக அப்பா பசிப்பா நான் பாக்கிறேன். அவனை நம்பிட்டாருப்பா 13 லட்சம் கொடுக்குறாங்க. ஆமா பேருந்து செத்துக்கலாம். அதான் கொடுத்தா நல்ல பாம்பு. மெச்சு செத்துக்கலாம் செத்துக்கலாம். என்ன தெரியுமா ஓடிவிட கம்மியாட்டி ஐயோ ஐயோ ஐயோ
சாப்பிடாது. வயிறு நரி வாங்கி வச்சிருக்கியா? ஆமா. வயிறு நரி காட்டு வச்சிருக்கியா? கண்ணி வாங்கி வைக்கிறாங்க, தொங்க மஞ்சள் கவர் வருது. சாப்பிடலாமா? சாப்பிடாது. சாப்பிட்டு வயிறு இது. இன்னும் நாவல் பண்ணி நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க என்ன பண்ணுவோம்? என்ன பண்ண சொல்லுங்க? ஏய், இதற்கு வயிறு சொன்னாங்க. ஏய், சின்னத்தில் வந்து இருவரும் பிரிந்து போக சந்தோஷம் வந்ததா? பிரிந்தவர்கள் வேண்ட நாள் திருவது என்றார்களே. இதை நினைத்தால் என் வயிறு எல்லாம் பத்தி எரிகிறது. ஓ, அத்தனை ஆயிடுச்சியா? ஏய், இவர்கள் வீட்டு மக்கள் தவறு. இவர்கள் இப்படி விடுவேன். விட மாட்டேன். இன்று முதல் நான் பிரிக்கிறேன். எப்படி? ஏய், எனக்கு இருக்கிற ஒரே மனைவி ஒப்பற்ற மனைவி. ஓ மை காட். என்னடா கடையில ஒரு கம்மியா? என்னடா நீ யார கூட பேசுற? ஐயோ நான் பேசுறேன். குடிவார்த்தையில பங்கி துணுகிறேன். உன் ஜாதி ஜானா ஆலமா கொடுப்பாங்க. ஏய், எனக்கு இருக்கிற ஒரே மனைவி ஒப்பற்ற மனைவி சொன்னதே. என் மனைவியின் பெயர் என்ன தெரியுமா? என் மனைவியின் பெயரோ சித்ரா. ஏய் பையா, கேட்டடா? ஐயா மனை பேர் சித்ராமடா. டேய் டேய் அட பாவி 34 நாளாவது நீ சொல்லி சொல்லி தான் வாங்கி ஏய், என் மனைவி சித்ரா சந்திக்கிறேன்.